This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட தயாரிப்பு, அதாவது 5ஆம் தலைமுறை அவங்களோட முக்கியமான கண்டுபிடிப்பு, தயாரிப்பு, இப்படி என்ன வேணாலும் சொல்லலாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்தியாவுக்கு போர் விமானங்களை விற்கிறதுக்கு அமெரிக்கா, ரஷ்யா இவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமான கடும் போட்டியில் தான் இருக்காங்க. இந்தியாவும் வந்து நிறைய போர் விமானங்கள், அதாவது பாதுகாப்புத்துறை அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அதுக்கு வந்து நிறைய செலவுகள் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் அமெரிக்கா வந்துட்டு பெங்களூரில் அவங்களுடைய போர் விமானம் ஒன்று வந்துட்டு காட்சிக்கு கொண்டு வந்தாங்க. அதில் சாகசங்கள் எல்லாம் பண்ணி காமிச்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு போட்டியாக ரஷ்யாவும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அவங்களும் அவங்களோட போர்க்கப்பலோட போர் விமானத்தோட சாகசங்கள் எல்லாமே பண்ணி காமிச்சாங்க. ஆனால் இது எல்லாத்த விடவும் அந்த இடத்துல எல்லாத்தாலும் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது வந்துட்டு இந்தியாவோட ஏஎம்சிஏ போர் விமானம். அதுதாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு போர் விமானத்துலேயும் இல்லாத சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா, ஆயுதங்களை மறைத்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது. அது ஒரு விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆயுதங்களை முன்னாடியே வச்சு எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை, மறைத்து எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி 25 டன் எடை கொண்ட இந்த போர் விமானம் 55,000 அடி உயரத்தில் வந்துட்டு பறக்கும். இதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரேடார்லேயும் சிக்காது அப்படிங்கிறது இதோட தனித்துவம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இந்த போர் விமானம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேருக்கு நேர் மோதக்கூடிய போர் விமானங்களில் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது, செம்மையாக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் இது 5ஆம் தலைமுறை போர் விமானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் ஏஎம்சிஏ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்னும் அதாவது வந்துட்டு தானியங்கி வச்சுருக்காங்க. அதாவது சமயத்தில் பைலட்டே இல்லைன்னா கூட அது தானாக இயங்கி தன்னுடைய வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு அதை வந்துட்டு மேம்படுத்தியிருக்காங்க. இது வந்துட்டு 2028ஆம் ஆண்டு நம்மளுடைய மிலிட்ரியில் வந்துட்டு ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு இப்போதைக்கு இந்தியா வந்துட்டு ஒரு இதாக மட்டும், அதாவது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கே வேறு லெவலில் வரவேற்பு. ஸோ இன்னும் இந்த இது 2028ஆம் ஆண்டு வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.